வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் அல்ஜிப்ராவில் கேட்ட 2 கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் பார்க்கலாம். சம் ஆஃப் த டிவைசஸ் ஆஃப் 360 இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதில் சம் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த எண்ணுங்கிறத ப்ரைம் ஃபேக்டரைசேஷனாக பிரித்த பிறகு அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் p1 e power 1 into p2 e power 2 up to pk e power k னா இந்த ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் p1 e power 1 எப்படி எழுதுறீங்கன்னா 1ல் ஆரம்பித்து p1 e power 1 வரைக்கும் ஆட் பண்ணி எழுதுறது. அது ஃபஸ்ட்டு டேர்மு இன்ட்டு செகண்ட் ஃபேக்டரைசேஷன் என்ன இருக்குது p2 e power 2. அப்போ அதனோட வேலை எப்படி எழுதணும்னா 1ல் ஆரம்பித்து p2 e power 2 வரைக்கும் ஆட் பண்ணி அது செகண்ட் டேர்மாக எழுதிட்டு, அதே மாதிரி சப்போஸ் லாஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் pk e power kனா 1ல் ஆரம்பித்து pk e power k வரைக்கும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அவன் கேட்டுக்கிற சம் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் என்ன வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இதுதான் ட்ரிக்ஸு. இப்போ கொடுத்துருக்க சம்மில் என்னங்கிறது என்ன சார்னா 360. இந்த 360யை ப்ரைம் ஃபேக்டராக பிரிக்கணும் அப்படின்னா 2 power 3, 3 power 2, 5 power 1ன்னு வரும். இதில் p1ங்கிறது 2, e1ங்கிறது 3, அதே மாதிரி p2ங்கிறது 3, e2ங்கிறது 2, p3ங்கிறது 5, e3ங்கிறது 1. இப்போ ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர் 2ன்னு இருக்கிறதுனால 1 + 2 + 2 ஸ்கொயர்டு + 2 கியூப். ஏன் இங்கே 2 கியூப் வரைக்கும் போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே பவரில் 3 வரைக்கும் இருக்கிறதுனால 2 கியூப் வரைக்கும் ஆட் பண்ணுறோம். இப்போ செகண்ட் ப்ரைம் ஃபேக்டர் 3 power 2ன்னு இருக்குது. அப்போ 1ல் ஆரம்பித்து 3 power 2 வரைக்கும் ஆட் பண்ணணும். தட் இஸ் 1 + 3 + 3 ஸ்கொயர். தேர்டு ப்ரைம் ஃபேக்டர் வந்து 5க்கு பவர் 1 இருக்குது. தேர்ஃபோர் 1 + 5. இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 15 × 13 × 6ன்னு வரும். இது சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா 1170 அப்படிங்கிறது தான் ஆன்சரு. அது சம் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 360. இப்போ சம் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 420க்கு ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரிமைண்டர் when 2 power 46 is divisible by 47 அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஃபெர்மட்ஸ் லிட்டரரி தியரத்தை யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a power p - 1 p-ஆல் டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் என்ன சொல்லியிருக்காங்க 1ன்னு சொல்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா pங்கிறது ப்ரைம் நம்பராக இருக்கணும், ஏங்கிறது எனி இன்டீஜர், அந்த ஏங்கிறது இஸ் நாட் டிவிசிபிள் பை p-ஆக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபெர்மட் லிட்டரரி தியரத்தை யூஸ் பண்ணி அதோட ரிமைண்டர் என்ன வரும்னா 1ன்னு வரும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 2 power 46 இஸ் டிவிசிபிள் பை 47 சொல்லியிருக்காங்க. ஃபெர்மட் லிட்டரரி தியரத்தையும் கொடுத்துருக்க சம்மையும் கம்பேர் பண்ணும்போது பிங்கிறது 47 வருது, ஏங்கிறது 2ன்னு வருது. இப்போ 47ங்கிறது இஸ் ஏ ப்ரைம் நம்பரு, அதே மாதிரி 2ங்கிறது இஸ் நாட் டிவிசிபிள் பை 47. அப்போ இந்த ஃபெர்மட்ஸ் லிட்டரரி தியரத்தை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 power 47 - 1 கான்கரண்ட் 1 mod 47 வந்துடும். தட் இஸ் 2 power 46 கான்கரண்ட் 1 mod 47. அதாவது 2 power 46 இஸ் டிவிசிபிள் பை 47னா ரிமைண்டர் என்னது 1. அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன சொன்னால் ரிமைண்டர் வந்து 1. அது ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.